நம் பார்வையில் நாளும் கோளும். இருபத்தி 2/9/2014 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை, ஜெய வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி, துல்கஹ்தா 26ஆம் தேதி. சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம். அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல்கள். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி. சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீர்யா போற்றி, வினைகள் களைவாய். எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் தருவாய். சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய், சதுரா போற்றி. சிறப்புருமணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ. மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு. இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி. பதந்தந்தாழ்வாய் பண்டொழியானே, உதவியே அருளும் உத்தமா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மணவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரகதோஷமின்றி கடாட்சித்தருள்வாய். சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய், வக்ரமின்றி வரமிகு தருவாய். வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார்க்கருளே. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இந்தருள் தாத்தா. அரவெனும் ராகு ஐயனே போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி. ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகுக்கினிய ரம்யா போற்றி. கேது தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய். வாதம் வம்பு வழக்குகள் இன்றி, கேது தேவே கெண்மையாய் ரக்ஷி. अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीः वल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏகழ்வாறுமொய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்யசூரிகளான ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற 108 திவ்ய தேசங்களுள் காழிச் ஸ்ரீராம விண்ணகரம் என்கின்ற திவ்ய தேசம் மிகச்சிறந்த திவ்ய தேசம்.
தற்பொழுது சீர்காழி என்று வழங்கப்படுகின்ற இடத்திலே இருக்கக்கூடிய திவ்ய தேசம். அதாவது சீர்காழி என்பதுதான் காழி ஸ்ரீராம விண்ணகரம் என்று திருமங்கை ஆழ்வாராலே மங்களாசாசனம் செய்ய பெற்றிருக்கின்றது. திருமங்கை ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்தை 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்திருக்கின்றார். இந்த திவ்ய தேசத்திற்கு உண்டான தனிச்சிறப்பு, இங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் உலகளந்த திருக்கோலத்திலே எழுந்தருளிருக்கின்றார். அதாவது உலகளந்த எம்பெருமான் என்றால் சில திவ்ய தேசங்களிலே தான் இப்படிப்பட்ட திருக்கோலம் நாம் சேவிக்க முடியும். திருக்கோவலூர் என்கிற திவ்ய தேசத்திலே சென்றோமானால் அங்கே எம்பெருமான் திருவிக்கிரமனாக உலகளந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். அது நடுநாட்டு திவ்ய தேசம். அதே போல தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களிலே நாம் வந்தோமானால் இங்கே காஞ்சிபுரத்திலே உலகளந்த பெருமாள் சன்னதி என்றே வழங்கப்பெறுகின்ற திவ்ய தேசத்திலே எம்பெருமான் அப்படி உலகளந்த பெருமானாக திருவிக்கிரமனாக சேவை சாதிக்கிறார். சோழ நாட்டு திவ்ய தேசங்களுக்குள்ளே இந்த காழி ஸ்ரீராம விண்ணகரத்திலே எம்பெருமான் அப்படி உலகளந்த பெருமாளாக சேவை சாதிக்கிறான். அவனுக்கு இந்த திவ்ய தேசத்திலே தாடாளன் என்பது திருநாமம். தாடாளன் என்னால் தாளை கொண்டு ஆண்டவன் ஆகினாலே தாழ் ஆளன், அதுதான் தாடாளன் என்று ஆகின்றது. இந்த திவ்ய தேசத்தை மிக அழகாக திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களிலே அற்புதமாக மங்களாசாசனம் செய்கின்றார். இந்த திவ்ய தேசத்து எம்பெருமானுக்கு ஒரு பெருமை சொல்லப்படுகிறது. பிரம்மாவுக்கும் ஒரு செருக்கு இருந்துதான். அந்த செருக்கை இந்த எம்பெருமான் அடக்கினானாம். அதாவது இருப்பவர்களுக்குள்ளே மிக அதிகமான ஆயுள் யாருக்கு உண்டு என்று சொன்னால் அது பிரம்மாவுக்குத்தான் என்று சொல்லுகின்றார்கள். பிரம்மாவுக்கு எவ்வளவு ஆயுள் என்று கேட்டால் அதெல்லாம் புராணங்களிலே மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் சொல்லுகின்றோமே, கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள். இந்த 4 யுகங்களும் சேர்ந்தால் நம்முடைய கணக்கிலே 2 லட்சம் வருஷங்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 4 யுகங்களும் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு அதாவது இதுபோல 1000 4 யுகங்கள் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரே ஒரு பகலாம். அதுபோல இன்னொரு 1000 4 யுகங்கள் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு இரவாம். ஆஹா, 2000 சதுர்யுகங்கள் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு நாளாம். அதுபோல 360 நாள்கள் ஒரு வருடம், அதுபோல 100 வருடம் அவனுடைய ஆயுள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதை இப்பொழுது நமக்கு விளக்குவதற்கு நேரமில்லை. அப்படிப்பட்ட பிரம்மாவுக்கு நாம் தான் மிக மிக அதிகமான ஆயுளை உடையோம் என்று ஒரு அகங்காரம் ஏற்பட்டதாம். அவனுடைய கொழுப்பை அடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முனிவர் அவர் தவம் செய்தாராம். பிரம்மாவை காட்டிலும் அதிகமான ஆயுள் எனக்கு இருக்க வேண்டும் என்று அப்படி தவம் செய்தாராம். தவம் செய்த முனிவருக்கு ரோமசர் என்பது அவருடைய திருநாமம். ரோமசர் என்றால் உடம்பெல்லாம் அவருக்கு கரடி போன்ற ரோமங்கள் இருக்குமா, அதனால அவருக்கு ரோமசர் என்றே பெயராம். உடனே பகவான் அவருக்கு என்ன வரம் கொடுத்தான் தெரியுமா? உம்முடைய உடலில் இருந்து ஒரு ரோமம் உதிர்ந்தால் அப்பொழுது ஒரு பிரம்மாவனுடைய ஆயுள் முடியும். ஆஹா, உமக்கு எப்பொழுது ஆயுள் முடியும் என்றால் உடலில் இருக்கிற அத்தனை ரோமங்களும் என்றைக்கு தானாக உதிர்கிறதோ அப்பொழுதுதான் உமக்கு ஆயுள் முடியும் என்று சொன்னானாம். திருமங்கை ஆழ்வாரும் கூட இந்த பாசுரத்திலே ஒருவாறு காட்டுகின்றார். நான்முகநாள் மிகைத்தருக்கயிருக்கு வாய்மை நலமிகுசீர் உரோமசனால் நவிற்றி நக்கன் உன்முகமார் தலையோட்டு நொழித்த வெந்தை ஒளிமலர்ச்சேவடி அணைவீர் உழுசேயோடச் சுன்முகமார் வளையளைவா யுகுத்த முத்தை தொல்குருகுசினையன் சூழ்ந்தி எங்கும் தேன்முகமார் கமலவயல் செயல்வாய் காழிச்சீராம விண்ணகரே சேர்மினீரே என்று காழிச்சீராம விண்ணகரத்தை நீங்கள் எல்லாம் போய் சேருங்கள். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் நான்முகன் நாள் மிக தருக்கை என்னார். நான்முகனுடைய நாள் தருக்கு, நான் நிறைய ஆயுளை உடையவன் என்கிற தருக்கு செருக்கு அத்தை என்ன பண்ணினார் என்னால் உரோமசனால் அடக்கினான். உரோமசனை கொண்டு அவனுக்கு பிரம்மாவை காட்டிலும் அதிகமான ஆயுளை கொடுத்து அந்த பிரம்மாவனுடைய செருக்கை அடக்கினான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நீங்கள் எல்லாம் சென்று சேருங்கள் என்று அந்த சீர்காழி எம்பெருமானை பற்றி ஆழ்வார் பாடினார். 10 பாசுரங்களிலே எப்படி காட்டினார். அதையும் தவிர
இந்த திவிதேசத்திலே தான் திருமங்கை ஆழ்வாருக்கும் ஞானசம்பந்தருக்கும் போட்டி எழுந்தது என்று சொல்லுகின்றார்கள். அதாவது திருமங்கை ஆழ்வார் அங்க நாலுகவி பெருமாள் என்று விருதூதி சென்ற பொழுது ஞானசம்பந்தருடைய சீடர்கள் அதை ஒப்புக்கொள்ளாமல் தடுத்து நீர் உம்முடைய கவித்திறமையை காட்ட வேண்டும் என்று சொல்ல உடனே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாரா. அவர் கேட்டார், இவருக்கு என்ன தெரியும் என்று நினைத்து ஒரு குரலாவது சொல்லுவீரா என்று கேட்ட. குரலென்னால் இருப்பதிலே மிகச் சிறிய அளவிலே உள்ள பாடல் அல்லவா, ஒரு குரல் சொல்லுவீரா என்று கேட்டாளாம். உடனே இவர் என்ன பண்ணினார், திருமங்கை ஆழ்வார் பெரிய பாசுரத்தை ஆரம்பித்தார். ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்து மீறடியால் ஒடுக்கி ஒன்னும் தருகவெனா மாவலியைச் சிறையில் வைத்த தாடாளன் தாளனவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்களவையாரும் இசைகளேழும் தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழிச்சீராம விண்ணகரே சேர்மினீரே என்று பெரிய பாசுரத்தை இவர் அருளி செய்ய, அது கேட்டு ஞானசம்பந்தர் இவருடைய தமிழை கொண்டாடி தம்முடைய கையிலே இருந்த வேலை அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு பரிசாக கொடுத்தாராம், தாம் தோற்றதற்கு அடையாளமாக. அதனால்தான் இன்றைக்கும் திருமங்கை ஆழ்வார் கையிலே வேல் இருக்கிறது என்று கூட சொல்லுகின்றார்கள். அப்படி திருமங்கை ஆழ்வார் புகழ்பெற்ற திருத்தலம் இந்த காழிச்சீராம விண்ணகரம் என்கிற திருத்தலம். இந்த திருத்தலத்தை பற்றி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் பாடல், செல்லுந்தொரும் உயிர்ப்பின் செல்லும் இருவினையை வெல்லும் உபாயம் விரும்புவீர் தொல்லரங்கர் ஸ்ரீராம விண்ணகரம் சேர்மின் பின் மீளாத ஊராம விண்ணகரம் உண்டு என்று இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நீங்கள் அடைந்து விட்டீர்களானால் உங்களுக்கு திரும்பி வருதலில்லாத மோட்சம் விண்ணகரம் உங்களுக்கு உண்டு. அதை உயிர் பின் செல்லும் இருவினை, உயிர் பின்னாலேயே போகிற பாவம், அதை கழித்துக் கொள்வதற்கு இந்த காழிச்சீராம விண்ணகரத்து எம்பெருமானை சென்று சேவியுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட காழிச்சீராம விண்ணகரத்திலே எழுந்தருளிருக்கின்ற அந்த தாடாளனுடைய திருவடிகளை பணிந்து நாம் எல்லா நலன்களையும் பெற்று மகிழ்வோம். நலம் வாழ எந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.